ஏய் நானும் தேவருக்கு மாலை விட்டுருக்கேன் முத இப்ப இல்ல என்னண்ணே வரியலானே ராமதாஸுக்கும் தங்கராஜும் நீங்க கொடுத்தீங்கன்னா எனக்கு எங்க சர்வர் மாமா இருக்காரு போங்கப்பா. ஐயா சொல்லிட்டாரு இடத்த அளக்காம விட மாட்டேன். இலத்தை அளந்து நட்டு வசுருன்றங்கல்ல நிலத்தை அளந்து 5 சென்ட் நிலம் கேக்குறியா? இருக்கட்டும். இருந்தாலும் பெரியவர்களுக்கு வணக்கம், தாய்மார்களுக்கு வணக்கம், அனைவருக்கும் வணக்கம், இளைஞர்களுக்கு வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் என்ற காரணத்தினால இசைக்கலைஞர்களுக்கு முதல் வணக்கம். ரொம்ப குனியாத. ஏன் போஸ்ட் ஆபீஸ் தெரியும். அப்படியே நீ அப்படியே தவால் போட்டு தள்ளிடுவ நீ. வாடி முண்டா. அடி லூஸ் கடல்களும். நீ அடிச்சு விடு அப்பதான் தெரியாது. அண்ணே உட்காருங்கண்ணே, ரோஸ் அட்டண்ணே உட்காருண்ணே. சரிங்கப்பா இருக்கட்டும். எல்லாருக்கும் வணக்கம் சொன்ன காரணத்தினாலே செவ்வந்தி பூ முடிக்கிற சின்னக்கா, செவ்வந்தி பூ முடிக்கிற சின்னக்கா ஹோய் சின்னக்கா ஹோய் புரிச்சி தண்ணி சின்ன சொல்லக்கா இந்த பல்லக்கா என்னமோ என்னமோ ஹோய் செவ்வந்தி பூ முடிக்கிற சின்னக்கா சரி என்னக்கா சித்தட்டை சின்ன சொல்லக்கா இந்த பல்லக்கா சொல்லி தருவேன், இந்த வழி வேணும் அள்ளி தருவேன். என்ன கதை வேணும் நான் சொல்லி தருவேன், என்ன கதை வேணும் அள்ளி தருவேன். உம்மலைங்க கேட்டான தட்டினது இல்லை, வெண்டிக்க தண்ணி கேளையா. உம்மலைங்க கேட்டான தட்டியது இல்லை, வெண்டியது நீங்க அலையா. நீலோகம் பூலோகம் நாங்க பாப்போமா புள்ளர சத்தி மூஞ்சோடி நான் வச்சுக்கவா 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 ஒன்னா மட்டும் நெஞ்சுக்குள்ளே சத்தியமா நெஞ்சுக்குள்ளே ஒண்ணுமே இல்லை. மண்ணி எடுத்து தஞ்சாவூர் மண்ணி எடுத்து
தாமிரபரணி தண்ணிய விட்டு சேர்த்து சேர்த்து இந்த பொம்மை சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை அது பொம்மை இல்லை பொம்மை இல்லை உண்மை எத்தனையோ பொம்மை செஞ்சு கண்ணம்மா அது அத்தனை ஒன்ன போல பண்ணுமா ஒரு தந்தானே தந்தானே தந்தான குயிலே தந்தானே தந்தானே என்னோட மயிலே தஞ்சாவூர் மண்ணி எடுத்து தாமிரபரணி தண்ணியை சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை தை தத்தக்கு 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 தத்தாத்தா கத்த வண்டி கரையாடி கலண்ட வண்டி ஒத்தருவா உனக்கு தாரா பார்த்தா தீ எடுத்து வாரேன் உனக்கு ஒத்தருவா உனக்கு தாரேன் கூ. வாங்க மாமா எங்க எங்க சர்வர் மாமா எங்க மறைந்த நகைச்சுவை நாடக கலை குடும்பத்தினுடைய தாளக்கலைஞர் என் பாசத்துக்குரிய என் அன்பு அண்ணன் எங்களது நாடக உலகத்திலே செல்லப்பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருந்து எங்களை விட்டு மறைந்த தாளக்கலைஞர் மறைந்த குளிச்சாமி குடும்பத்தாருக்கு எனது வருத்தத்துடன் 1000 ரூபாய் அன்பளித்து அளித்து குளிச்சாமி குடும்பத்துடன் கொடுக்கிறதுக்கு வேண்டி மக்கள் நீதி மையம் பரம்பக்குடி நகர் எம் ரகுநாதன் பிரலீனா சேம்பர் அவர்கள் அவருடைய குடும்பத்துக்கு 1000 ரூபாய் அன்பளித்து பெருமை சேர்த்த அன்பு உள்ளத்திற்கு எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி நன்றி. பொசுக்குடி ஆர்மி பூமிநாதன் 2001 ரூபாய். இரண்டாவது பொதிகுளம் பாலகிருஷ்ணன் 100 ரூபாய். சுபாஷ் சேனை ஆர்மி அவர்களும் உரப்புலி பஞ்சாயத்து தலைவர் சின்னமந்திரி ராமச்சந்திரன் அவர்கள் 100 ரூபாயும் என் பாசத்துக்குரிய அன்பளித்து பெருமை சேர்த்த அன்பு சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கலைக்குழு சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி நன்றி. கள்ளிக்கோட்டை கிராம தலைவர் அன்பண்ணன் பூமிநாதன் அவர்கள் 201 ரூபாய் அன்பளித்து அன்பளித்து நன்றி. கள்ளிக்கோட்டை கிராம தலைவர் தொழிலதிபர் என் தங்கராஜன் அவர்கள் சார்பாக தங்கராஜ் தேவர் மலேசியா அண்ணன் சார்பாக அன்பண்ணன் ராமதாஸ் அவர்களுக்கு அன்பளிப்புகளை தங்கராஜ் மாமாவா சரி ரைட் என்னி மலேசியா கூட்டி போ மாமா கக்கூசு கழுவுற வேலை இருந்தா கூட நல்லா கழுவுவேன். அங்கே கக்கூசுக்குள்ள போனாவளோ சங்கை தெரியும். தமிழ் மாலை யூடியூப் சேனல் உரிமையாளர் வெங்கட்ரமணி எக்ஸ் ஆர்மி உரப்புலி பாசத்துக்குரிய அன்புள்ளம் எனக்கு 500 ரூபாய் பெரும் சேர்த்த என் அன்பு உள்ளத்திற்கு நன்றி நன்றி. அன்பளிப்புகளை வாரி வழங்கிய அன்பு அண்ணனுக்கு அன்பளிப்புகளை வாரி வழங்கிய அன்பு அண்ணன் அனைவருக்கும் குடும்பத்தார்களுக்கும் ரொம்ப நன்றி. அன்பு அண்ணன் ராமதாஸ் சார்பாக நன்றி நன்றி கடந்த வணக்கம். இருக்கட்டும் இருந்தாலும் தாக்குதல பப்புனுக்கிட்ட விடு சீத்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு தப்பு சொந்தரி பார்த்தி மயிலாட வந்தானா சீத்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு அம்மா தப்பு சொந்தரி பார்த்தி மயிலாட வந்தானா அழகான பொண்ணுதா கேட்ட கண்ணுதா அழகான பொண்ணுதா கேட்ட கண்ணுதா என்னாச்சு என்ன காணாமனா இருமா டவுசர் போடுறேன் நீ வேற
மனுஷனா ஒரு 1க்கு 2க்கு வராம இருக்கேன் போயிருப்பேன். 1க்கு 2க்கு இம்புட்டு நேரமாவா இழுக்கிறியா? அப்புறம் வாயில இருக்கிறது வாயில வந்து வேணா மொத்தமா இருந்து போங்க. ஏய் போய் அங்கிட்டு உன் பேச்சுவார்த்தை பிடிக்கல. ஒரு ஆம்பளை என்னப்பு இல்ல வந்துட்டியாங்க. பயம் தங்கராஜுக்கு பவதாரணியை கண்டா பயம். தொட வழியே சொன்னீங்கல்ல கேட்டேன் உள்ள உட்காந்து இருக்கட்டும். இருந்தாலும் அந்த பயந்தாங்குழி போயில கூப்பிடுவோமா? என்னாச்சு? ரெண்டாவது அட்டி புடிங்க. என்ன எங்க பப்புனுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணா கூப்பிடு. என்னத்தா வருவீங்க கிழிச்சிங்கன்னுக்கிட்டு பாரு என் சிங்கம் வரையும். ஆமா சிங்கம் வந்து நக்குச்சு வரேனக்கா போயோ. ஏய் அவனும் வர மாட்டேன். அவர் சொன்னதுக்கு அதுக்கும் பயப்படுறானோ? அவர் வரலாட்டி என்ன ராம ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தங்கராஜ் வரலாட்டி நீ வா. நான் வந்தா என் கை இருக்காத. ஆளு பாத்துக்க. ஆள் பாத்துக்கிறவா? விளக்கு மாறிடுது. என்னப்பா தம்பி நாங்க விடிய விடிய வாய்ச்சி செத்த இடத்துல வேலையை முடிச்சிட்டாங்கடா. என்ன சாமி பசிக்குது. இங்க பால் வதற தூமிய குடிக்கு மூத்திரம் தாண்டா அவர் இறங்கடா. என்ன டேய் பச்சை பிள்ளை வையாதம்மா தம்பி. ஓ என்னப்பா பசிக்குதா? ஆமாப்பா. அப்பாட்ட லப்பர கடிக்காம குடிக்கிறியா? விளக்கமாறு பிஞ்சிரும்டா. நீ வேற எதுக்கு திர்றாங்க? ஏய் எப்படிடா டான்ஸ்? சூப்பர். ஒக்கா மக்கா எந்த தண்டிடா? அரேடா ஆல் ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி டான்ஸ். ஐயா சர்வரையா இந்த புச்ச காட்ட அளக்கணும் ஐயா. ஏய் என் சித்தப்பே வந்தாலுமே டார்கெட் பண்ணி என்ன சொல்ற தெரியுமா? நீ சரியான பப்புனு டான்ஸ் கூட மோதி பாருன்னு இருக்காரு. அம்மா நாங்க சொல்லிட்டோம் நானும் பப்புனு. இன்னைக்கு அவன் இந்த பிள்ளை தார்பாய கிளிக்காம விட மாட்டோம். பாத்துக்குருவான். என்ன பெரிய சேட்டு மக. கொரோனா போய் இவங்க திருந்தலையடான்னா. பிபி நோயா வந்திருக்கு. நல்ல முண்டாண்டு தான் லூசு முடியாதடா இருக்கு. பாத்தீங்களா நீ எல்லாம் சஷ்டி வேற திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்துட்ட. வெக்கமில்ல ஆளு மண்டையும் பாரு. என்ன சித்தப்ப நான் பாத்துக்கிறேன். இந்த எந்த தண்ணி மாளா இருந்தாலும் மூக்குறாங்கிற குத்துதான் சரியா போச்சு. வாயில குத்திக்க. ஏய் போட என்ன ரொம்ப பேசுற? என்ன இல்ல நானும் போனா போதும் ஆம்பளை பயிலாச்சேன்னு ஓரளவுக்கு மரியாதை கொடுத்து அமைதியா இருந்தா உன் இஷ்டத்துக்கு நீ பேசுவியா? அப்படி பேசாத. நீங்க இப்படி பேசாதீங்க. ஆம்பளை பிள்ளைக்கு மரியாதை கொடுத்தா நானும் கொடுப்பேன். பொம்பளை பிள்ளைக்கு மரியாதை கொடுத்தா திருப்பிக்கிட்டு நானும் கொடுப்பேன். சாவி அப்படியே கிடுகிடுன்னு சுத்திரு. யாரு கிடுகிடுன்னு இதெல்லாம் வச்சு ஓட்டுறா நீ? எதுல ஓட்டு? அந்த ஓட்டர் இருக்கு பாத்தியா? அதுல சொருகிட்டு நல்லா போட்டு சுத்து. இதுக்கு எங்கன சொருணும்னு கரெக்ட்டா தெரியும். முகரையில சொருகிங்க. போடா. ரவுடி முண்டை மாதிரி பேசிக்கிற. கிறுக்கு முண்டை மாதிரி பேசிக்கிற. வேற சப்போர்ட்டுக்கு ஆளு வேற. இதுல வந்துட்டார் உனக்கு அன்பளிப்பு வேற 100 வாவா 100 வாவான்னு பாடா மயிரு. அடேப்பா உனக்கு 100 வேணும்னா காசு கொடுத்த புடிச்சிக்கிட்ட போ. ஏண்டா தம்பி தங்கராஜ் உனக்கு 100 ரூபா. ஆமா இந்த பிள்ளைக்கு பட்டாணி போட்டணும். போய் அங்க இந்த பிள்ளைக்கு 20 ரூபா கொடுத்தா போதும். இங்க பார். ஏய் தள்ளுமா 20 ரூபா கொடுத்து ரேட்டை ஏத்தி விடுறியா நீ? ஏன் அதை விட குறைச்சா? 5 ரூபாதே. மொக்கா மக்கா இவெல்லாம் ஒரு ஆளு நீ எல்லாம் பெரிய ஆளு 5 ரூபா தாளு. பவதாரணி தங்கராசே ஓ பெண் வர்க்கம் இம்புட்டு பேர் இருக்காங்கன்னு ஆடாத. ஓ ஆண் வர்க்கம் இவ்வளவு பேர் இருக்காங்கன்றது அதிகாரத்துல நீ பேசாத. பெண்ணுக்கு நிகர ஆண்கள் குடும்பம் ஆண்களுக்கு நிகர பெண்களையும் உட்கார வைப்பானாங்க. என்ன உட்கார கிழிச்சா? நீ என்னத்த உட்கார வச்சு புடுங்குன? என்ன ஓ பெண்கள் சப்போர்ட் பண்ணுவாங்களா? ஓ ஆண் வர்க்கம் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்கு. எனக்கு இருக்கு. பார் உன் செல்ல புருஷங்கள புள்ள பார். புருஷங்களா? அம்பட்டு உன் புருஷங்களே. சரி கூட வச்சுக்கிட்டு போறேன். ஏண்டா ஏடா சொன்னப்பா அவங்கள? இல்ல அது செல்ல புருஷன்கள். யாருக்கு? இவளுக்கு. நம்மளுக்கு எவ்வளவு சகலன்னு வர்றா? பொம்பளை புள்ள கொஞ்சமாவது டீசென்ட்டா பேச. ஒரு ஆம்பளை பையன் முத மரியாதையா பேச கத்துக்காங்க முத. மேடம் ஆண்கள்னால மரியாதையான ஆளுங்க. பெண்கள்னாலே மரியாதையான ஆளுகள் தான். சில ஆண்களை பொறுத்த அளவுக்கு தான் பெண்கள் கொடுக்குற மரியாதைன்னு ஒண்ணு இருக்கு. யாரு சொன்னா? யாரு சொல்லணும்? ஒரு ஆம்பளை நடக்கிறதா வீட்டுல பெண்ணு சரியா தான் போதும் புரியுதா? முத ஒரு ஆம்பளை ஒரு வீட்டுல ஆம்பளையா இருக்கானே அது பெண்கள் தான் காரணம். உங்களுக்கு புரியுதா? யாரு சொன்னா? யாரு சொல்லணும்? முத கட்டுன புருஷனுக்கு முத மரியாதை கொடுங்க. மாமியா மாமனுக்கு முத மரியாதை கொடுங்க புரியுதா? சரியா? நீங்க முத பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுங்க. அதை விட்டு பொண்டாட்டியோட தங்கச்சி நீ நோங்க வாக்குறிய. மேடம் என்னைக்கு ஒரு ஆம்பளை தான் இருந்தா என்னைக்கு உங்க கழுத்துல திரி நாட்டுங்கிற 3 முடிச்ச ஒரு ஆம்பளை போட்டானோ எங்கேயோ கேட்ட குரல் போல் தெரியுது. அன்னையோட அவன் நாசமா போயிட்டான்.
நான் கேக்குறேன் ஆ. புள்ளமே நம்ம எல்லா பேரும் இப்ப டவுனுக்குள்ள வேணா குடியிருக்கலாம் ஆமா. ஆனா புள்ள கிராமத்தாளுக்குதே கிராமத்துல எல்லா பேருக்கும் தெரியும் என்னது? அந்த காலத்துல பெண்கள் எல்லாம் பிள்ளை பெத்த மறுநாள் வயக்காட்டுக்கு களை எடுக்க போனாங்க ஆ. இப்ப அப்படியா பண்றீங்க வேற எப்படி பண்றான் லேசா செக்கப்ல 2 கோடு விழுந்தா போதும் செம்ப தூக்காத படியில கால வைக்காத திருட்டு முண்டை பிள்ளை வந்து இதுல பப்புன்னு சூப்பர்ரா. ஆமா பப்புனு சோம்புனாரு போடா என்னடி பேசிக்கிருக்க என்கிட்ட இழுத்து விட்டாச்சு. அதாவது நீ சொல்றீங்க ஒரு 2 கோடு வந்துட்டா செம்ப தூக்காத தண்ணி கொடுத்த தூக்காதன்னு நீ சொல்றிய முண்டை நீ மூடிக்கிட்டு படுத்தா ஏன்டா இது வீங்குது நீ அமுக்கிக்கிட்டு படுக்க வேண்டியதான மயிறு அதை விட்டு ஆசிக்கு போட்டு நொட்டி விட்டு நீ வாடுக்க பேசுற திருட்டு முண்டை யாருக்கிட்ட பேசுற பவதாரணி அடுத்த சர்வேர் ஆக பாக்குறாடா. அவரை காட்டாத மேடையில் அளக்கிறான் நாசம் பத்து போறவன் இங்க வா பொம்பளை புள்ள டீசன் அவரும் போக மாட்டாரு முன்ன உட்காந்துக்கிட்டு எப்படி இந்த காட்டு நஞ்சையா புஞ்சியாடு பாத்ரூம் முடிய உட்காந்துருக்காரு ஏன் நிலத்தை பார்க்காம எங்க அப்பா போக மாட்டாரு அப்படியா உன் நிலந்தே கடைசி நிலம். ஓ நிலத்தை அளக்கவே முடியாது, பூரா முள்ளுக்காடு. முள்ளுக்காட்டுக்குள்ளே போய் தெரிஞ்சிட்டு போகல ஹலோ என்ன முள்ளுக்காடுக்குள்ள போனாலும் விவரமா போயிருக்காரு சும்மா கிடையாது மேடம் ஆசை 60 நாள் மோப்பில ஆம்பளைக்கு நிக்கிற ஆம்பளை அரே நீங்க வந்து ஆண்களுக்கு நிக்கிற ஆண்கள் இருக்கீங்க சரி உன் பெண்ணு கம்மியில் உட்காந்துருக்காங்க ஆமா. உன் பெண்ணு வருதுன்னு ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன் கேளுங்க. இங்க நாடகம் பாக்குற பெண்கள்ல எத்தனை பேர் அவங்க மாமியாவோட உட்காந்து நாடகம் பாக்குற கை தூக்க சொல்லு அந்த ஒண்ணு மட்டும் தூக்கி இருக்கு, போயிட்டு கெப்பாசிட்டி இழந்துருச்சடா. அந்த கூட்டத்துல நீ ஒரு ஆளு ஓவியமா உட்காந்துருக்க பேசாம உட்காந்துருக்க அதாவது ஏன் தூக்க மாட்டோம் ஏன் என்ன மாமியான்னா அடுத்த அம்மாவுக்கு சமம் சரி, ஏய், அப்படி மாமியார், கிடையாது. இந்த தூக்குனதை மாமியா காமிக்க சொல்லு. தூக்கண மாமி ஏன் அதான் உட்கார்ந்திருக்காங்க அவரு ஏன் இந்த தூக்காதுல உட்காந்துருக்கு அதெல்லாம் நெருக்கி மாமியால போட்டு தள்ளன குரூப் அடப்பா ஏய் ஏன்டா அதான் தூக்கம் இல்ல மாமியார் தானே தூக்குவேன் நீயே சொல்லி நீ கொடுத்து கேளு ஏன் ஆனதை கேட்டு பாரு என்னத்த கேட்க கேட்டு பாரு நீ கேளு பாப்போம் யாரு என்ன கேட்கணும் எதனாலும் கேளு அப்ப உனக்கு சப்போர்ட் பண்ற ஆண்கள் இருக்காங்க கேப்பா. அதுக்கு தாண்டா அப்பவே சொல்லியிருக்காங்க, எப்படி? வருவது ஒரு முறை சாஸ்திரப்படி. ஒழுக்கமா உள்ள உன்னை ஆச்சரியம் முடியும் ஆமா ஊம்பிடுவீங்க பாடா முதல்ல பொம்பளை செக் பண்றேன். செக் பண்ணுடா ஏய் வேணாம். தலைய விடுறா எதுக்கு என் மண்டபம் கறி போடுவா இவ்வளவு தூரம் போயிட்டா நீ எங்கயோ அவதாரணி. எங்கேயோ போற மாதிரியாத்தா என்னைய புடிச்சுக்கிட்டு ஏறாத்தா கணக்கா பேசக்கூடாது கிருஷ்ணா தட்டு ஓடைக்குள்ள கடந்துச்சான் கோர பவதாரணி பாவாடைக்குள்ள வச்சான் சார போடா விளங்காதவள. அப்படியா சொல்றது? வேற எப்படிடா இப்படி சொன்னா பொருந்துமா? வேற எப்படி நான் சொல்ற மாதிரி சொல்றா. கிருஷ்ணா தேட்டருக்கு அம்மாக்குள்ள கடந்துச்சான் கோர, தங்கராசு வாயில வச்சான் சரவணஞ்சார. தகப்பேன்னு பாக்குறேன் ஒழுக்கமேரா இருந்துக்க அதுக்கு தேர்ந்துடுறேன். பரமக்குடி கம்மாக்குள்ள கடந்துச்சான் கெளுத்தி ஓத்தா மலை நீ என்ன சொல்ல போறன்னு தெரிய பேசாம இருந்துக்க ஒழுக்கமா பேசுற டைம் ஏன்னா ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை பண்ண எப்படி ரெஸ்பெக்ட் இல்லாம பேசிக்கிறா ஒரு ஆம்பளை பைய பொம்பளை பிள்ளைங்கிற மரியாதை இல்லாம நீ பேசிக்கிட்டு இருக்க பேசுறா பேசதான் செய்வோம் நானும் பேசுனா பேசத்தான் செய்வேன் ஆரம்பத்திலே சித்தப்ப முடிச்சு போட்டு வச்சிருக்காப்ல ஆரம்பத்திலே ஆரம்பத்தை கிளப்பி விட்டாங்களா நான் முடிச்சு அவுக்கத்தான் வந்திருக்கேன் யார் இன்னைக்கு வா பாப்போம் இன்னைக்கு உனைய புலக்கத்தான் வா வந்திருக்கேன் ஒத்த கொத்த மோதி வாடா பாப்போம் பாப்போம் ஏய், ஏய் வாடா நீ பெரிய ஈ- நீ பெரிய அத்து உன்னை போட்டு இதுண்டாங்க. உன்னைய போட்டு தின்னுட்டாங்க. ஆமா, உன்னை போட்டு நொட்டுவாங்க. அடே சித்தப்பா சொல்லி வச்சுக்க என்னடா? உன் மருமகன் ரொம்ப பண்ணிக்கிருக்கா டேய் நீயும் சொல்லி வச்சுக்க, உங்க சித்தி ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கா. என்னடா முறைய என்னடா மாட்டேன். முறது ஏண்டா டேய்? ஓ உனக்கு லைன் பண்றியாக்க ஓ உனக்கு லைன் பண்றியாக்க? ஏய் பப்புனுக்கு தான்டா டான்ஸ் ஏண்டா நான் பப்புனா நீ பப்புனாடா? ஏய், 2 பேரும் மாத்தி மாத்தி போட்டாலும் காலையில என் புருஷன் வந்து கூட்டி போயிருவேன் போகடா ஆக மொத்தம் நமக்கு இல்லடா ஏய் அப்படி பேசாத வேடிக்கை தாண்டா பார்க்கணும் எனக்கு ஆல் ரவுண்டுக்காரனுக்கு ஒரு ஒத்துமை இருக்கு இன்னொரு விஷயம் இருக்கு தெரியுமா உனக்கு? இப்போ ஒரு சட்டம் இருக்கு, யாரு கரெக்ட் பண்ணாலும் அவங்க புருஷன் தான் பொறுப்புன்னு. ஆமா இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு தெரியுமா உனக்கு? எனக்கு நோ மேரேஜ் எனக்கு அவனுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு எனக்கு சர்வர் மாமா இருக்காரு இப்ப இதெல்லாம் நான் பொறுப்பு இல்லப்பா ஏய் நீ கிளம்பி விட்டாதான்டா அப்ப போன வருஷமா ஆமா. போன வருஷம் வந்த மேடையில நீ கிளப்பி விட்டாதே சர்வர்னு நான் கிளப்பல அவர் சர்வர்னு எனக்கு எதிர அவரா தான் கிளப்பி விட்டாரு
யாரு விடு என் சித்தப்பே அந்த அளவுக்கு ஒரு பெரிய மனுஷனா உனக்கு இருந்தாலும் சித்தப்பான்னா எனக்கு மாமா தானே. இருமா அவர் அந்த அளவுக்கு ஒரு பெரிய மனுஷன் ஒரு கவர்மெண்ட்ல பொறுப்புல இருந்தாலும் நம்ம கூட ஜாலியா உட்கார்ந்து நாடகம் பார்க்கறத அந்த குழந்தைத்தனமான அன்புக்கு தான் நம்ம அடி. நம்ம எல்லாரும் குழந்தைகள் தான். நம்ம எல்லாருமே குழந்தைகள் தான். எல்லாமே குழந்தைகள் அதுக்குன்னு எல்லா குழந்தையும் பால் குடிக்க வந்துடாதீங்க. அந்த குழந்தை அழுகிறது பாலுக்கு, இந்த குழந்தை அழுகிறது தலைவலி முண்டை. தங்கப்பாண்டியர் ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டா மன்னிச்சு என்ன எடிட்டிங்ல போட போறாரு எங்க அண்ணன்னு தெரியல. விட மாட்டேன், மோதி பாப்பான். விடாத. பாரு, டேய், 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 நிப்பாட்றா. நீ எவ்வளவு பெரிய கிரிமினல் எனக்கு தாண்டா தெரியும். நான் மேடையில் வச்சு அமுக்கிறேன், நீ வேணுக்குள்ள விட்டு அமுக்குற. அவ்வளவுதான். முருகா அரோரா எல்லாம் பேசாதீங்க. அதனாலதான் சரவண முருகன் மட்டும் அமுக்கலாம். கவலைப்படாத, அவனும் முருகன் பேர் தான். உன் பேர் என்னப்பா? சரவணே. முருகனுக்கு கோவம் வந்தா வேலை எடுத்து குத்துவாரு. இதுல இவனுக்கு கோவம் வந்தா அவனும் வேலை வச்சிருக்காமா வீட்டுல. இல்ல அவருக்கு எனக்கு ஒரு ஒற்றுமையை பாத்தீங்களா? எப்படி? முருகனுக்கு ஒரு மந்திரம் இருக்கு, அது என்னன்னு சொல்லுங்க. என்னது? ஓம் சரவண பவ. ஆமா, சரவண பவ. அந்த ஓம் தான் நீ. ஓமும் கிடைக்கலாட்டி ஆனா 2 பேரும் திருட்டு முண்டன்னு எனக்கு தான் தெரியும். ஆரி ஓத்தாமல நக்கி புருவ நீ. நீ பெரிய புடிங்கி புடுவ அப்படியே. ஏய் ஓட்டி ஆரம்பம். ஆடு வா பாத்து உன் தொகுதி எப்படி? ஏய் இன்னொரு விஷயம்மா பவதார், நீ நல்லா தெரிஞ்சுக்க. கேளு சொல்லுங்க. என்னைக்கு எங்க அண்ணன் தங்கராஜ் ஒரு டான்சர்ல தோத்து போறானோ அன்னைக்கே மேடையில நாண்டுகிட்டு செத்துருவான்டா. ஆள காலி பண்ண திருறானே. சரி, உன் ஆசைப்படி நான் செய்யறேன். நான் அப்படி போட்டியில தோத்துட்டா ஒக்கா மக்க நான் தொங்குறேன். என் சித்தப்பே, நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்னடா மானே? நீ கவுத்த கழுத்துல போட்டு தொங்கு. சரி, நான் உன் இத புடிச்சு தொங்குறேன். எதை புடிச்சு? இங்க வாங்களே. அவர் என்ன சொன்னீங்க? சித்தப்பே, இல்ல சித்தப்பே அவர் எதுல தொங்குவாரு? கவுத்த போட்டு தொங்கட்டும். அவருக்கு கீழ நீங்க எதை புடிச்சு தொங்குங்க? நான் அவன் காலை புடிச்சு தொங்குறேன். நான் ஊட்டி இதை புடிச்சு தொங்குறேன். அவன் கவட்டிய கூட புடிச்சு தொங்குயா. விளங்க முடியா இருக்கால, விடக்கூடாது. பாப்போம். தன்னன்னா 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 ஏ தன்னன்னா 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 தன்னன்னா. ரப்பகல துக்கமில்லே ராசாத்தி உன் நினப்பு போதி பார்த்தாலும் போகலையோ. ஐயோ, அந்த ஒரு நிமிஷம் நான் பப்புனா இருந்திருக்க கூடாதா? ஜஸ்ட் மிஸ் நைஸ் கேர்ள் ரா. ஏய் லூசு முண்டா, அவ எதை கொண்டு அடிக்கிறா தெரியுமா? பியூட்டிஃபுல் நைஸ். இது சரிப்பட்டு வரல, நம்ம வேற மாதிரி போடுவோம். அடங்கொப்பம்ம வேலே கொப்பம்ம வேலே சங்கடக்கற தண்டனக்கற. என்னடா பப்புனுக்காரன் யோகக்காரன்டா. ஏடா என்ன பண்ணா? This is செவரோட்டி. நாசம் பத்த லூசு முண்டை. சிக்கலையாவா? யாப்பா நீ வேற சிக்கலையாவா? அவ மண்டன் நுழையுமான்னு செக் பண்றான். ஓத்தாமலை ஒழுக்கமாவா? என்னடி பண்ணிக்கிருக்க? ஏண்டி 30,000 போட்டு வீக்கர்ல வளர்க்கறட்டி மயிர மயிருக்கு செலவழிச்சு நீ தான்டா. விடமாட்டான்டா. அடுத்தவன் பொண்டாட்டிய அல்வா போல சாப்பிடுறியா? அடுத்தவன் பொண்டாட்டியே ஆல்ரவுண்டு காரு. எந்த ஆள் ரவுண்டுக்காண்டா? இல்ல ஒண்ணு இல்லப்பா. அடுத்தவன் பொண்டாட்டிய அல்வா போல சாப்பிடுறியா? பப்புனுக்காரே கட்டுன பொண்டாட்டிய கம்பெடுத்து அடிக்கிறியா? அதுமா திரும்பட்டு திரும்ப உன்னைய தொட்டா மட்டும் நொட்டி திரும்ப. அது மாத்திரம் வந்துக்கிறோமா?
உப்பு தீத்தமான பிடிச்சு கொடுத்தேன் இதுல டஸ்ட் ஆயிடுச்சு. ஆ. வெற்றி சித்தப்பா இதை நீ வச்சுக்க. டேய், சும்மா இருங்கப்பா. ராமா மாமா ஆ, பிரச்சனை ஓவர் ஆயிட்டே இருக்கு. சரி. அந்த பிள்ளை ஒவ்வொரு மாதிரி நம்ம ராங்கா பண்ணிக்கிருக்கு. ஆ. நம்ம பேசாம தனித்தனியா சோலோ பெர்ஃபார்மன்ஸை காட்டிடுவோம். ஓகே, இல்லைன்னா அவள் நம்மளை கேவலப்படுத்தி விடுவாப்பா. விடக்கூடாதுடா. அவளுக்கு சப்போர்ட் வர ஆள் பல்கா இருக்கு. இது வேற. நம்ம விடக்கூடாது. உனக்கு மெஜாரிட்டி கூடடா. நீ சொன்னா சரியா தான் இருக்கு. இருந்தாலும் செஞ்சுவோம், நம்ம வேலையை பார்க்கணும்ல. அதனால எதிர்த்த வீட்டு ஜோடியை போல் இன்பமாக இருப்போம் நினைச்சிருந்தேன். பெண்மையிலே நான் இஷ்டப்பட்டு பக்கம் வந்தா இடம் போனா வலம் போற, வலம் போனா இடம் போற. வெக்கத்தை விட்டு சொல்லுறேன், மக்கரோ மக்கர் பண்ணுறேன். ஏலா அழகமா என்ன பார்த்தா இழப்பமா, ஏலா அழகமா என்ன பார்த்தா இழக்கமா, தலைக்கு குளுக்குற ரொம்ப ரொம்ப வழக்கமா. ஏலா அழகமா என்ன பார்த்தா இழப்பமா, தலைக்கு குளுக்குற ரொம்ப ரொம்ப பழக்கமா. பார்த்தாலும் பார்த்து ஆத்தாடி ஆத்தா சத்தியமா இத்த தண்ணி ஆத்தவே இல்லை. ஏலா அழகமா என்ன பார்த்தா இழக்கமா. என்னடா பிரிங்க மாதிரி சுத்துறியடா. சும்மா இல்ல உட்காம காசு உனக்கு உண்மையிலேடா நான் கண்ட அனுபவம். பப்புனு வக்காளி சூப்பர்ரா. வக்காலியா ஜெய் மயனடா. மயாண்டா நாசமா சொல்லுசம் முண்டை. யாரா? எங்கடா அந்த திருட்டு முண்டை ஆளா காணா. நான் போய் கூட்டிட்டு வரவா? நீ மூடிக்கிட்டு உக்காரு. அது மாட்டிக்கிட்டு வரணும்டா. இல்ல பின்னாடி டிரான்ஸ்பர் இருக்கு, எர்த்துக்கு தண்ணின்னு ஊத்துறாலாம் தெரியல. வேணாம் வேணாம். கட்ட வண்டி கட்ட வண்டி கலையாடி கலண்ட வண்டி. ராமேஸ்வரம் புதுப்பாலம் திறக்கப்பட்டது. பாம் பாம். அதாவது இப்ப பப்பனுக்காருக்கு எனக்கும் போட்டியா? சரி, அப்ப பப்பனுக்காரனுக்கு இவ்வளவு பேர் நீங்க கை தட்டுவீங்க. பப்பனுக்காரனுக்கு கை தட்டுறவங்க கை தட்டுங்க பாப்போம். நீ செல்லா ஓட்டு ஓடி போயிரு. பப்புனுக்கு நாங்க விட்டுறடா. சரி, சரவணகுமார் அவர்களே சொல்லுங்க மேடம். நாளை பின்ன உதவி பண்ண மாட்டேன். ஐ அப்ப அவன் கிடைக்க ஐயோக்கு நாய். அதே மாதிரி இந்த பெண்கள்லாம் சேர்ந்து எனக்கு கை தட்டுவீங்களாத்தா? தட்டுங்கத்தா. பார் பார். ஏய் ஏலே. கட்ட வண்டி காப்பாத்த வந்த வண்டி. கட்ட வண்டி காப்பாத்த வந்த வண்டி. நாடு தெரிஞ்ச வண்டி நாகரிக அறிஞ்ச வண்டி. ஒட்ட வண்டி ஒட்டுலாமா மாட்டிக்கிட்டான் அடிராமா. ஆடுறா டே, அப்படி ஆடுறா. காலை தூக்குறாளா அவ? விட மாட்டான்டா, நான் விடவே மாட்டேன். தெரியும் காலத்துக்குனால விட மாட்டேன். பல்லாங்குழி ஆட்ட வாடி பவதாரணி பல்லாங்குழி அடவாடி. என் மேல பொல்லாங்கு சொன்ன போன வழி ஓடி ஆப்பமா. பவதாரணி பல்லாங்குழி ஆட வாடி. பிரிக்கிறான்டா பப்புனு சூப்பர்ரா. ஆள சொல்றா. பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி. துண்டு போட்டு வாங்க. ஹலோ ஹலோ சேது அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். பெண் பப்புனாக நடிக்கும் அவர்களுக்கு 36வது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்கள். சேது மேடைக்கு வாங்க. இங்கு டான்ஸாக நடிக்கும்
பவதாரணி அவர்களுக்கு நம்மளுடைய கிழக்குப்பதி தேவர் இளைஞர் பாசறை சார்பாகவும் பெரியவர்கள் சார்பாகவும் அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார்கள். சேது அவர்கள் பொன்னாடை போர்த்தியை கௌரவிக்கப்படுகிறது. ஹலோ, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது கூலுச்சாமி தெய்வ திரு கூலுச்சாமி அவர்களுடைய இறப்புக்கு நமது பப்புனாக நடிக்கும் தங்கராஜ் அவர்கள் நேரில் சென்று அவருக்கு வருத்தம் தெரிவித்தார்கள். அதை நான் யூடியூப் மூலமாக நான் கண்டுகொண்டேன். அவருக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்து கொண்டு நம்ம பவதாரணிக்கும் நமது தங்கராஜ் அவர்களுக்கும் நமது தங்கராஜ் மெட்டல் மற்றும் காந்தி சர்வேயர் மூலமாக ரூபாய் 300 அவர்களுக்கு நன்கொடை அளிக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு நீடோடி காலம் நீங்கள் 2 பேரும் நல்லபடியாக நடிக்க வேண்டும் என்று நகைச்சுவையாக நடித்து நமது மக்களை கவர்ந்து கேட்டுக்கொள்கிறேன். என்ன 500 ரூபா குறைஞ்சு 300 ரூபாய்க்கு வந்துருச்சு. பாரு தங்கராஜ் மெட்டல் சிறப்பாக வாப்பியல் சித்தப்பு வாடிய ராசா இன்னும் ஓட்ட நிறைய எதிர்பார்க்குறோம். ஆமாம், அன்பு சகோதரர் கூலுச்சாமி அவர்களுக்கு உங்கள் குழுவின் சார்பாக எங்கள் பகுதியின் சார்பாக அனைவரும் ஒரு 5 செகண்ட் மட்டும் அவருக்கு பிரார்த்தனை பண்ணுவோம். எந்திரிங்க. இது நம்ம சரிங்க சரி. எல்லாரும் எந்திரிங்க. எந்திரிச்சு இங்கே ஆடின ஒரு நடன கலைஞருக்கு நம்ம ஒரு 5 செகண்ட் மட்டும், ரொம்ப நேரம் நிற்க வேணாம், ஒரு 5 செகண்ட் மட்டும் அவருக்கு மௌன அஞ்சலி. போதும், ரொம்ப நன்றி. அவரோட குடும்பம் சார்பாக அனைவரும் சக கலைஞராக பங்கு பெற்ற அன்பு மாமா கூலுச்சாமி தாள கலைஞர் மட்டும் சிறந்த ஒரு காமெடியனும் கூட மாட ஆடிக்கிட்டு மட்டான கூட தவிக்கிட்டு பல செருப்படி வத்துக்கிட்டு மக்களை அந்தளவுக்கு சந்தோஷப்படுத்தினாங்க தன்னை தாழ்த்தி கொண்டு. ஏன்னா அந்த அளவுக்கு ஏதோ ஒரு மூலையில் இருந்த கூலுச்சாமின்ற ஒருத்தருக்காண்டி உங்கள் அன்பு வச்சுருக்கீங்களே, அந்தளவுக்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றி. எல்லா பேரும் நல்லா இருக்கணும் நன்றி தெரியுது. அன்பில் இப்படி வாரி வழங்கிய தங்கராஜ் மெட்டல் அன்பு சித்தப்பு என்றைக்கு நல்லா இருக்கணும். அதே போல் அன்பு அப்பா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியில் நாங்கள் உள்ளங்கன்னு தெரிவிப்போம். நன்றி. ஆமா, அப்படியா? கண்டிப்பா ஆடுமா. பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி. நல்லா இருக்கும். ஆடுற சண்டால நாயே. இருடா, அந்த அளவுக்கான உன் மையம் விட்டு கொடுத்து போற உனக்காண்டி நான் முண்டமா கூட ஆடுவேன்டா. ஐ ஜாலி, அப்படி ஆடு.
அந்த பிள்ளை ஆடினா செனை பிடிச்சி போயிடும் எனக்கு தெரியும். பேசாம இருவதுக்கு. அதனால ஆஹா அடுத்த பிட்டா போடுவோமா? நீ நல்லா போடு. அதனால சிங்கினா சிங்கி அடி, சிரிச்சா நெத்தி அடி, வஞ்சி வல்ல குள்ளுங்க வளைஞ்சு கும்மி அடி. இருந்தா இருக்கணும் புளிய கொம்பு மேலே. சிங்கினா சிங்கி அடியா, சிரிச்சா நெத்தி அடியா, வஞ்சி வல்ல குள்ளுங்க வளைஞ்சு. என்னடி நெளிக்கிற? அது உண்மைதான். அந்த புள்ள ஏறினா கொட்டகை தட்டும். இல்ல உண்மையிலே இதெல்லாம் நான் ஆட மாட்டேன்ப்பா. ஆட முடியலையா பாவதாரணி? இல்ல முடியல என்னால. கோவிச்சுக்கிற மாட்டேயே? இல்ல மாட்டேன். ஆ? மாட்டேன், கோச்சுக்க மாட்டேன். ஆட முடியாது. முடியல. இப்ப காலையில ஊர்ல உன் புருஷன் காசு சும்மா வருமா? உங்கள் வார்த்தையில் பிழை உள்ளது. என்ன புருஷங்கள் புருஷர்கள்? அதேதான். குத்தடி குத்தடி சரியில்லை. அப்படி அறா ராமா. ஏடா கோரஸ் கூடுது. டேய் தங்கராஜ், இப்ப உன்னோட போட்டி ஓட்டு என் ஆல் ரவுண்ட் டேபிள் மேல ஏறிச்சு. ஆமா. இப்ப பாருடா என்னடா ஒண்ணு? அடுத்து இந்த கொட்டை மேல ஏறி அங்க இருந்து கிருட்டு கிருட்டு கிருட்டுன்னு சுத்துவாடா. எப்படியோ 108ல ஏத்த போறாங்க அவள. விட மாட்டேன் சித்தப்பா, விடவே மாட்டேன். அடுத்த பிட்டு ரெடியா வச்சிருக்கேன். ஆஹா பவதாரணி, உனக்கு எதிரி நான் தாண்டி. உன்னை செனையாக்க போறது நான் தாண்டி. ஆனா முகச்சாடை மட்டும் புள்ள என்ன மாதிரியா இருக்கு. டேய் ஒழுக்கமா இருக்கட்டும். கோட்டையை விட்டு வேட்டைக்கு போகும் சொடலமாட சாமி, சொடலமாட சாமி நான் தான் பூசாரி நீதான் சுடமெதி காமி. கோட்டையை விட்டு வேட்டைக்கு போகும் சுடலமான சாமி, நான் தான் பூசாரி நீதான் சுடமெதி காமி. என்னடா என்னடா பண்றோல? ஸ்ப்ரே அடிச்சுக்கமா. ஏய் ஆமா. அந்த ஒரு நிமிஷம் நான் பப்புனா இருந்திருக்க கூடாதா? இழிக்கிறாரு இவரு. ஏய் அந்த புள்ள சொன்னையில வரும்போது இன்னைக்கு நறுக்குன்னு பிடிச்சிடணும் ஆட்டத்தைன்னு. கோட்டையை விட்டு வேட்டைக்கு போகும் சுடலமான சாமி.
கொடுத்தா 500 ரூபா கொடுக்கணும். 100 100லாம் பத்தாது. என் தங்கராஜ் மலேசியா மைட்டல் பவதாரணியை பாராட்டி அன்பளிப்புகளை வாரி வழங்கிய அன்பு அண்ணன் தங்கராஜ் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி கடந்த வணக்கம். சிங்கமரவர் படை வருது, சிங்கமரவர் படை வருது தென்மதுரை நகரினிலே. அங்க மகனாம் தேவருக்கு, அங்க மகனாம் தேவருக்கு காணமீனம் முழங்குதம்மா. சிங்கமரவர் படை வருது தென்மதுரை நகரினிலே. காரியபட்ச மேற்பெடுப்பு நமது இளைஞர் மனம் குளிர. தாய்பசி மேம்படுத்து நமது இளைஞர் படை வருது. காரியபட்ச மேற்பெடுப்பு நமது தேவர் மனம் குளிர. இளைஞர் எல்லாம் போடுதம்மா, பசு பொன்னோக்கி செல்லுதம்மா. மயிலாட்டம் ஒயிலாட்டம் கை செல்ல மாட்டோம், ஒயிலாட்டம் ஒயிலாட்டம் கை செல்ல மாட்டோம். மயிலாட்டம் ஒயிலாட்டம் கை செல்ல மாட்டோம். தேவநகர் கைய கூட்டம் சிங்கமரவர் படை வருது தென்மதுரை நகரினிலே. தங்க மகனாம் தேவருக்கு, தங்க மகனாம் தேவருக்கு காணமீனம் முழங்குதம்மா. சிங்கமரவர் படை வருது தென்மதுரை நகரினிலே. என் பேரை கெடுத்துட்டேடா அயோக்கிய நாயே. மும்பிட்டு லைட்டு போட்டுமே குறி தவறிடுச்சடா. மேல அழுத்துமா. விடமாட்டேன் சித்தப்பு, விடமாட்டேன். அன்னைக்கு தார்பாய் கிழிக்கிறது உறுதி. என்னைக்கு இவனுக்கு சப்போர்ட் என் சித்தப்பன் பண்ணாரோ இன்னைக்கு சென்னரட்டு சாமியை முறிக்காம விட மாட்டேன். பாவம் இன்னைக்கு சட்டியை கிழிச்சே ஆவேன். வா பாத்துக்குருவான். என்ன மாமா? முட்டை போட்டும் பெட்டை கோழியே சேவலோடு போராட்டமா, தத்தை போல தட்டும் பாவையில் பெட்டை கோழி தாங்காதுமா. கட்டி சீவல் பாடத்தான், கட்டித்தான் போலத்தான், கட்டி கொள்ள ஆசை என்பது துட்டி கொள்ளும் பாடாதம். தப்பான தாளங்கள் போடாதே, தப்பான தாளங்கள் போடாதே, உப்புக்கள் வைரக்கள் ஆகாதே. நான் ஒரு நாட்டிய தாரகை போட்டு ஒரு பாவையாகுமா. முடியெல்லாம் அழுக்காக போற. அப்ப நாட்டு சிமையிலே கண்டெடுத்த சிங்கமடி, அப்பனாட்டு சீமையிலே கண்டெடுத்த சிங்கமடி, முத்துராமலிங்கமடி எங்கள் உல தெய்வமடி. மலமும் நல்ல அறிவும் பண்பும் நல்ல பணிவும் தேவர் மகா சன்னதி நான் கண்ட நிம்மதி, தேவர் மகா சன்னதி
அப்ப நாடு செய்வேன். வரவிட்டு பொம்பளை சித்தர் ஆயிட்டாலோ அதான் ஏன்டா சித்தப்பா எல்லாருக்கும் 2 ஓட்டம் நட 1 ஓட்டம் மட்டும் தான் இருக்கு. அது வாங்கட்டதே விடக்கூடாது. தேவர் பாடல் பாட வேண்டி தேவர் பாடல் பாடியதற்காக பவதாரணி அவர்களுக்கு என் தங்கராஜ் அவர்கள் சார்பாக ரூபாய் 100 அன்பளிப்பதாக அளித்துள்ளார்கள். மற்றும் ஏ முத்துச்சாமி தேவர் உலகநாதபுரம் வெங்கடேஸ்வரி ஆட்டோ ஸ்டோர் சார்பாக ரூபாய் 100 அன்பளிப்பதாக அளித்துள்ளார்கள். அன்பளிப்பை வழங்கிய அன்பு அன்னார விளக்கம் நன்றிகளை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். பார்த்தா புண்ணியவதி வா நீ மலைக்கு போய் கிழக்கு தான் இருக்கு. என்ன சித்தப்பு? கண்டிப்பா கண்டிப்பா உங்க அன்புக்கு தான் நாங்கள் அடிமை. உங்கள் அன்பும் உங்கள் ஆதரவும் எங்களுக்கு இருக்க வேண்டும். அதே போல வள்ளிக்கும் முருகனுக்கும் எப்படி 5 to 5:30 பிரம்ம முகூர்த்தமோ பப்பு டான்ஸுக்கு 12 to 12:10 வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம். இந்த முகூர்த்தத்தில் நாங்கள் பண்ணாது அந்த பிள்ளைக்கு கரு நிற்கும். நாங்க 4 பேர் இருந்தாடா முகூர்த்தமே கிடைக்காம தர்றான். நீங்க போய் கம்மாக்குள்ள முகூர்த்த காலம் ஊண்டிக்கங்க. அங்கேயும் வருவீங்களா? வரமாட்டேன். என்னப்பா சித்தப்பே தங்கராஜ் மலேசியா மெட்டல் பாப்பா அப்படித்தான் சொல்லுவான். உன் ராடு நல்ல ராடுன்னு தெரியும், மெட்டல் ராடு. அன்பு சித்தப்பு தலைமையில் நாங்கள் 2 பேரும் பண்ணுறோம். ஆமாம் அவர் தான் சாச்சி, நீங்கள் 2 பேரும் தான் சாச்சி. கண்ணே பவதாரணி இந்த நம்ம ஊர் சார்பாக உனக்கு போட்ட பரிசை போனோம். நன்றி. அன்பளிப்புகளை பரிசை போனோம். அன்பளிப்புகளை வாரி வழங்கி அன்பு உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. நல்லா வந்த பிள்ளை இப்படி பேய் மாதிரி ஆகிவிட்டேடா. சும்மா ஓவா வருது. ரத்தம்லாம் வருதுடா. கண்டிப்பாக ரத்தம் எல்லாம் உனக்கு ஒரு முத்தம் கொடுத்தா சரியா போயிடும். நீ கண்ணி பவதாரணி சொல்லுங்க. நம்ம சொந்தக்காரங்க மத்தியில் நம்ம காதலிக்கிற தப்பு கிடையாது. நம்ம கல்யாணம் பண்ண போறோம்னா ஊருக்கே பத்திரிக்கை கொடுப்போம். ஆல்ரவுண்டு காரணம் மட்டும் கொடுக்க கூடாது. ஏன்னா முதராத்திரி அன்னைக்கு ஓட்ட பிரிச்சு உள்ள இறங்குவியா. இல்ல நாங்க கட்டில கீழே போய் படுத்துக்கிறோம். அப்பதான் பவதாரணி வாயில ஒண்ணு கிடிச்சு விடுமா. ஓப்பா கண்ணே தாராவதி சொல்லுங்க. என்னை ஏமாத்திர மாட்டியே. நாளை விட என்னை விட ஒரு கெதிச்ச ஆம்பளை அடிச்சு அங்கிட்டு போயிருவேன். அடி திருட்டு முண்டை. அப்ப என் சித்தப்பேன்ட்ட முதல்ல போவேன். எப்படி மெட்டலை வித்துருவேன். மெட்டல்லாம் வச்சிருக்கா ஒரு 500 ரூபா தர மாட்டேற. மண்டையில மயிரே முளைக்க. சித்தப்ப மனசு வச்சா மெட்டல் என்னமா உன்னை பொட்டல் ஓட்டு செய்வாரு. ஆமா இப்படி நல்லா சித்தப்பனை பசுக்கு அடுத்த உன்னை மலேசியா கூட்டி போறது உறுதி. கவலை சொல்லுங்க. கண்ணே கரிச காட்டு பூவே உனக்காண்டி எனக்கு காதலை எடுத்து ஓதவா. இந்த ஆண்கள் தான் அன்பளிப்பு கொடுக்கணும்ன்றது கிடையாது. சரி பெண்கள்லாம் அன்பளிப்பு கொடுக்க. ஆமா 7ஆம் நம்பர் செருப்பு இருந்தா எடுத்து அடிங்க. செருப்பும் இல்லையா புருஷங்களை அனுப்புங்க. ஏய் வேணாம் சர்வீஸ் பண்ணி அவர்கிட்ட வாங்கிறேன்னு சொல்ல ஆளு மண்டையும் அப்படி சொல்லாதம்மா. என்னைக்குமே நம்ம காதல் நல்லா இருக்கணும். இதனுடைய காதல் எப்படி பாத்தீங்கன்னா மாமா அந்த 4:30 சுதியில 4:30 ஓப்பா கண்ணே தாராவதி நீ என் வாழ்க்கையில ஒரு பாதி உயிர். உனக்காண்டி என் ஆசையை எடுத்து ஓதவா. உனக்காண்டி மெலடியில பாடவா நடுவுல பாடவா. நடுத்தரமா கீழே வச்சு கூட பாடுங்க. அழகிய விழிகளில் 60 கல்லைகளும் எழுதிய திருமகளி. அழகிய விழிகளில் 60 கல்லைகளும் எழுதிய திருமகளி பவதாரணி. I love you பவதாரணி. I love you. புருஷ வெட்டுவியா? இதய காதல் இது கலியும் மீறது கவிதை பாடி வருவாய். அழகிய விழிகளில் 60 கல்லைகளும் எழுதிய திருமகளி. அழகிய விழிகளில் 60 கல்லைகளும் எழுதிய திருமகளி. தங்கை நீ ரதிதேவி தங்கை நீ
ஆயுள் வரை மங்கை நீ ரதி தேவி தங்கை நீ மன்னன் நீ இளநெஞ்ச கல்வன் நீ சிறையிடு என்னை கண்ணுக்குள் காவல்துறை வா கைதாக்கும் ஆயுள் வரை என்ன சேராசாத்தி உன் போல யாரு இனியும் வரைக்கும் அமுதம் சுரக்கும் அத்தாடி சொன்னாலே வெட்கம் வரும் அழகிய வில்லிகளில் 60 கல்லைகள் எழுதிய திருமகளே அழகிய வில்லிகளில் 60 கல்லைகள் எழுதிய திருமகளே பவதாரணி ஐ லவ் யூ பவதாரணி புருஷன் அடிக்காண்டா ஐ லவ் யூ சரி இதய காதம் இது தனியும் நேரம் இது கவிதை பாடி வருவார் பட்டு போல் மெதுவாக தொட்டுக்குள் ஒட்டிக்குள் கையோடு தொட்டுக்குள் தலைவலி கரம் தலைவிட வரும் பன்னீரை அள்ளி தெளி நீ என்னாசை செல்ல கிளி பட்டு போல் மெதுவாக தொட்டுக்குள் கட்டிக்குள் இளநெஞ்சை தொட்டுக்குள் தலைவலி கரம் தலைவிட வரும் பன்னீரை அள்ளி தெளி நீ என்னாசை செல்ல கிளி என்னாசை ராசாத்தி உன் போல யாரு இனியும் வரைக்கும் அமுதம் சுரக்கும் அத்தாடி சொன்னாலே வெட்கம் வரும் அழகிய விழிகளில் 60 கல்லைகள் எழுதிய திருமகளே அழகிய விழிகளில் 60 கல்லைகள் எழுதிய திருமகளே பவதாரணி ஐ லவ் யூ பவதாரணி ஐ லவ் யூ இதய தாகம் இது கனியின் நேரம் இது கவிதை பாடி வருவார் அழகிய விழிகளில் 60 கல்லைகளும் எழுதிய திருமகளே அழகிய விழிகளில் 60 கல்லைகள் எழுதிய திருமகளே இருந்தாலும் தாங்களை பார்த்தவுடன் எனக்கு வந்து விட்டான் நன்றி நன்றி உனக்கு வந்துருச்சா வந்துருச்சு சொல்லுங்க 12:10 வந்தாதான் நமக்கு பிரம்ம முகூர்த்தம் எனக்கு ஓயாம வருதுடா அப்ப சக்கரையா இருக்கும் அப்படித்தான் வரும் இருந்தாலும் இந்த சிவரஜினி ராகத்தை புரி என்ன ஐயோ பதட்டமா இருக்குதா இல்லையா? இல்ல பிறக்கா அப்படியா பாடு இது ஒரு ஜீவன்தா இது பாடல்தான் ஓயாமல் இசைக்கின்றது இரு கண்ணிலும் உன் ஞாபகம் உறங்காமல் தவிக்கின்றது பாசங்களோ பந்தங்களோ பாட வர்ற வழங்காதவளை பிணித்தானும் பிணியானது காலங்களோ நேரங்களோ கலைஞர் சித்திர புவிலி பாரம்மா சித்திரை மெலிந்ததே நம்மா சித்திர புவிலி பாடமா சித்திர மெலிந்த நேரம்மா பத்து விரல் அணைக்க தானமோ முத்து நக உனக்கு தானம்மா உனக்காக புகிர் மால இந்த பிறவி எடுத்தது உயிரோடு உறவாக நம் உறவு நிலைத்தது மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் ஒண்ணு போடவா பூமரத்து நிழலெடுத்து
பூவிடு